ஏங்க இந்த வியாதியால் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, இந்த பிரச்சனையால் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குதுன்றீங்களா? உங்களை பாதுகாக்கிற தேவனும் தூங்குறது இல்லை. ஏன்னா அவர் உங்களை பாதுகாப்பதற்காகவே தூங்குவதில்லை. அதற்காக பயப்படாதீங்க. எந்த வியாதியோ எந்த பிரச்சனையோ உங்களை ஒன்றும் பண்ணாது. தேவன் இரவும் பகலும் உங்களை பாதுகாக்கிறார். சரிங்களாங்க? அவர் என்ன பாதுகாப்பாரா? என் வேலையை பாதுகாப்பாரா? என் குடும்பத்தை பாதுகாப்பாரா? என் பிள்ளைங்களை பாதுகாப்பாரா? அப்படி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குல்ல. அவர் பாதுகாப்பாருங்க. அதனால தான் தூங்காமே உட்காந்துட்ருக்காரு. அவர் உங்களை பாதுகாக்கும் தேவன். 24 மணி நேரமும் அவர் உங்களை பாதுகாப்பார். 24 ஹவர்ஸும் உங்களை பாதுகாப்பார். ஒரு நொடி விடாமல் உங்களை பாதுகாப்பார். இந்த வியாதி என்னை என்னன்னு பண்ண போது தெரில, அப்படி தான் பயமாக இருக்குது. இந்த பிரச்சனை என்னை என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. இல்லை, தேவன் இருக்காருங்க, அவர் உங்களை பாதுகாப்பார். பயப்படாதீங்க. சரிங்களா? இதை நினச்சாலே எனக்கு தூக்கம் போயிடுதுங்க. எழுந்து உட்காந்துக்கிறேன், பயமாக இருக்குது. இதெல்லாம் சரியாக நடக்குமா? சரியாக நடத்திடுவார். இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குமா? அதெல்லாம் கரெக்டாக நடத்தி கொடுத்துருவாருங்க. சுத்தமாக நம்பிக்கை போச்சு. இது நான் பார்க்கும்போது இந்த வியாதி ரொம்ப பெருசாக இருக்குது, நான் பார்க்கும்போது இந்த பிரச்சனை ரொம்ப பெருசாக இருக்குது, அப்படி தானே கவலைப்படுறீங்க? என் பார்வையிலங்க இது பயங்கரமாக இருக்குது இல்லைங்க. நீங்கள் தேவன் பார்வையில் இருக்கிறீங்க, அதனால் பயப்படாதீங்க. தேவன் அவர் உங்களை பார்த்துட்டே தான் இருக்கார். இரவும் பகலும் உங்களை பார்த்துட்ருக்காரு. அதனால் உங்களை பாதுகாப்பார். எதுவும் உங்களை சேதப்படுத்தாது.